ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானிய அனிமி சீரிஸ்னு தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 24, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இந்த ஓப்பனிங் சாங்கும் எண்டிங் சாங்கும் சும்மா வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அதை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் சீசன் 2 எபிசோட் 24 ஃபைனல் எபிசோட். கிளைமன் இப்போ டீமன் லார்டா அவேக்னிங் ஆயிருக்கான். நான் அவன் கூட தனியாக சண்டை போடுறான் அப்படின்னா தான் எல்லாரும் என்ன டீமன் லார்டுன்னு ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கூட தனியாக சண்டை போடுறதுக்காக போயிருக்கான். உன் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கிளைமன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறான். இந்த அட்டாக் ஏமல பட்ட உடனே தப்பிக்கலாங்கிறது தான் உன்னோட பிளானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஈஸியாக அந்த அட்டாக்கை தடுத்துருதான். நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போடவோ இப்போ பேரியர் கிரியேட் ஆகுது. என்னோட பேரியர் டெக்னிக்கா அதுக்குள்ள இவன் திருடிட்டானா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் பார்க்குறான். கொஞ்சம் சீரியஸாக சண்டை போடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இவ்வளோ நேரம் பின் வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண போறதில்ல. என்னோட ஃபுல் ஃபார்ம்ல நான் அவனை அட்டாக் பண்ணுறேன். இதுல இருந்து டீமன் லார்டால கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளைமன் அட்டாக் பண்றான். பியல்செபூல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அவன் அட்டாக்கை ஈஸியா தடுத்துறான். இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி கிளைமன் பயந்துட்டு இருக்கவும் உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு கிளைமன், உன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். கிளைமன் மேல இவன் தாட் எக்ஸலரேஷன் யூஸ் பண்றானா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும் அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி மலிமோ ராமிரஸோ சொல்றாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ணி என்னோட ஃப்ரெண்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஆமா, எங்க மாடரேட் ஹார்லகண்டோட ஒரே ஒரு ரூல் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரி அப்படின்னா இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீ டெத்மேன் அப்படிங்கிறதுனால செத்தா திரும்ப வந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்க. உன்னோட உடம்புல இருந்து ஆஸ்ட்ரல் பாடியா தனியா பிரிச்சு அனுப்பிடலான்னு பிளான் போட்டிருக்க அப்படிதானே. ஆனா இங்க அது நடக்காது. உன்னோட சோலையும் நான் சேர்த்து தான் கொல்ல போறேன். கிளைமன் எனக்கு ஒத்துழைக்காததுனால நான் அவனை கொல்ல போறேன். இதுக்கு ஆப்போசிட்டா யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவங்க கூடயும் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாருமே எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிளைமன் வந்துட்டு வேணா, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க, லப்லாஸ் டியர் யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க, மாஸ்டர் காசலிம் என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கிளைமன் கத்துறான். உன்னோட சோல் அழிற அந்த 1 செகண்ட் உனக்கு ஒரு எட்டர்னிட்டி மாதிரி இருக்கும். அதுல நீ செஞ்ச தப்ப யோசி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை இப்ப கொன்றுதான். அவ்வளவுதான், ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோ அந்த கிளைமனை கொண்டுட்டான். இப்ப அந்த பேரியரை ரிமூவ் பண்றான். நீ டீமன் லார்டா இருக்க தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கை தட்டுவோம். ஹே ரீமரோ, நீ இப்போ ஒரு டீமன் லார்டா மாறிட்ட. ஆனா என் கிட்ட தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ எனக்கு ஸ்டூடெண்டா மாறியா அப்படின்னு சொல்லி ராமிரஸ் கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரீமரோ என்னோட பெஸ்டி உன் கூட எல்லாம் சேர மாட்டான் அப்படின்னு மலிம் சொல்லவும் ராமிரஸோ மலிமோ காமெடியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை டீமன் லார்டா ஏத்துக்கிட்டாங்க. அதுல வேலண்டைன் அப்படிங்கிறவன் மட்டும் ஒரு ஸ்லைம் எல்லாம் டீமன் லார்டா வச்சிருக்கதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹே மிஸ்டர், அவன் என்னோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் பார்த்து பேசு. ஹே மில்லர்ஸ், உன்னோட அட்டெண்டரை ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லவும் நான் தான் இங்க ஒரு அட்டெண்டர், நான் ஒரு மெய்டு அப்படின்னு வா சொல்றா. அமைதியா இருங்க, அவங்க தான் உண்மையான டீமன் லார்டுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் மெய்டு கெட்டப்ல வந்திருக்காங்க அப்படின்னு மலிம் சொல்லவோ சொல்லக்கூடாது, சீக்கிரட்டா வச்சிரு, நீயே எல்லாருக்கும் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ அவ அப்படியே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டதா. இன்னும் நீ என்னோட பேரை தப்பாவே தான் கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ மில்லஸ் இல்லைன்னா லோட்டஸா அப்படின்னு சொல்லி வெல்டரா காமெடி பண்றான். என்ன வேலண்டைனே கூப்பிடு. அப்புறமா ராய், கிளைமன் இங்க வந்தப்போ அவனோட பார்வை பக்கமே ஒரு செகண்ட் இருந்துச்சு. ரீசெண்டாக நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சது அவன் ஆளாக தான் இருக்கும். அவன் ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லவோ வல்டரா காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே மெதுவாக போகிறான். நம்ம பர்கஸில் இருக்கிற டயத்தில் நம்ம இடத்துல யாராச்சும் நுழைய வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்யூரிட்டியை டைட் பண்ணி நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லவோ ராய்ங்கிறவன் அந்த இடத்துல இருந்து போயிருந்தான்.
கிளேமன் சண்டை போடும்போது காசலிம்னு மென்ஷன் பண்ணானே அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவனை நான் தான் கொன்னேன், அவனும் ஒரு டீமன் லார்ட் தான் அப்படின்னு சொல்லி லியான் சொல்றான். காசலிமும் மலிமும் சேர்ந்து தான் என்ன ஒரு டீமன் லார்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேரியன் சொல்லவும், காசலிமா அது யாரு, ஓ ஆமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. காசலிமோ ஒரு டெத்மேன் தான், அவன் கிளேமனை விட ரொம்பவோ புத்திசாலி அப்படின்னு கேரியன் சொல்லவும், அப்படின்னா டெத்மேன் அவன் உயிரோட திரும்ப வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நானே தான் அவனை என் கையால கொன்னேன், அவன் அவ்வளோ ஈஸியில திரும்ப வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு லியான் சொல்லவும், ஆனா அவனுக்கு ஒரு ஹியூமன் பாடி கிடைச்சு இன்னொரு ஹியூமன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அவனால ஈஸியா திரும்ப வர முடியும் அப்படிதானே, கிளேமனுக்கு வேற யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதோ கரெக்ட் தான், மேபி அந்த கேசலிம் இந்நேரத்துக்கு ரெசரக்ஷன் ஆயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். சரி அப்படின்னா இப்போதைக்கு நான் எதுக்கோ கேர்ஃபுல்லாவே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மலிம் வந்து நம்ம ஹீரோவை புடதிலேயே தட்டிட்டு, நீ தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க, ஏன்னா நீ இப்ப ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி மலிம் சொல்றா. இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வந்துட்டு, இப்போ என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு நான் நம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிளைமன் தான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சா, ஆனால் இப்போ பேசுறதுக்கு எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சு போச்சு, வேறு ஏதாச்சும் டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், எனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு ஃப்ரே சொல்கிறா. நான் டீமன் லார்ட் பதவியிலிருந்து விலகி மலிம்க்கு சபார்டினேட்டாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், மலிம் சமஷாக் ஆவரா. ஷுவரா தான் சொல்றியா அப்படின்னு கிரிம்சன் கேட்கறான். மலிம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு நடந்த சண்டையை பார்த்தப்போ தெரிஞ்சது நான் எவ்வளோ வீக்கா இருக்கேன்னு சொல்லி. அதுலயும் அந்த கிளேமனோட அந்த அவேக்னிங் ஃபார்ம்ல நான் சண்டை போட்டிருந்தா கண்டிப்பா அவன்கிட்ட தோத்து போயிருப்பேன். டீமன் லார்டா இருக்கிற லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கானவா கிடையாது, அதனால தான் இந்த முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லவும், ஆனா இதே ஸ்கைல பறந்துகிட்டே சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபைட் வந்தா நீ தானே அதுல கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், நானும் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்ன விடவோ ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிவா நம்ம ஹீரோவை பாக்குறா. நான் சபார்டினேட் வச்சுக்கிறதுலாம் என்னோட ஸ்டைல் கிடையாது அப்படின்னு சொல்லி மலிம் சொல்லவும், இனிவோ உன்னோட சபார்டினேட்டா ஏத்துக்கோ, ஏன்னா நான் உங்ககிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்டேன் அப்படின்னு கேரியன் சொல்லவும், இல்ல நான் உங்களை தோக்கடிக்கலாம் இல்ல, ஏன்னா கிளேமன் தான் என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி மலிம் சமாளிக்கவும், அந்த மாதிரி வீக்கானவனாலலாம் என்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சியா கிளேமன் அப்படின்னு நீ சொல்லும் போது நாங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு கேரியன் சொல்றான். ஃப்ரே நான் உன்னை சபார்டினேட்டா ஏத்துக்கிட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் உன் கூட விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லி மலிம் சொல்லவும், இல்ல மலிம் அதுக்கப்புறம் தான் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், என் கூட நீ இன்னும் அதிகமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க தான் எனக்கு இப்போ பாஸ் அப்படிங்கிறதுனால யூரசேனியாவை திரும்ப கெட்டுற பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கிடணும் பாஸ் அப்படின்னு சொல்லி கேரியன் சொல்றான். சரி ஓகே என்னமா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி மலிம் சொல்றா. ஷுவரா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கவும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் யூரசேனியா நாட்டோட கிங்கா இருக்கிறத விட்டு கொடுக்குறேன்னு சொல்லல, ஜஸ்ட் மலிமோட சபார்டினேட்டா இருக்கிறதுனால எங்களோட கண்ட்ரிக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா ப்ரொடெக்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேரியன் சொல்றான். சரி அப்படின்னா இன்னில இருந்து கேரியனோ ஃப்ரேவோ அஃபிஷியலா டீமன் லார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்றான். ஹே கைஸ் அப்படின்னா 10 கிரேட் டீமன் லார்ட்ஸ்னு கூப்பிட்டு இருக்கிறவங்க இப்போ 8 பேர் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ ஆமாம் அதுவோ கரெக்ட் தான், இப்போ நம்ம 8 பேர் தான் இருக்கோம், ஸோ நம்மள 10 கிரேட் டீமன் லார்ட்ஸ்னு யாராலையோ கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டீமன் லார்ட் சொல்கிறான். அப்படின்னா ஒரு புது பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிடவும், டீமன் கிளப்புக்கு புது பேர் வைக்கிறதெல்லாம் இவங்க ஏன் சீரியஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், பேர் வைக்கிறது தான் ஒரு பிரச்சனைனா என்னோட ஃப்ரெண்டு ரீமரோ அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வல்டரா சொல்கிறான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவா ஆமான்னு சொல்லி பெருமையாக பேசி மாட்டி விட்டுருந்தாங்க. ரீமரோ புதுசாக டீமன் லார்ட் ஆயிருக்கிறதுனால இந்த பொறுப்பை நம்ம கிட்டேயே ஒப்படைப்போம் அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், இல்லைங்க எனக்குலாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிரிம்சன் லைட்டாக பெஞ்சை ஒரு தட்டு தட்டுறான், ரெண்டா பொழக்குது. நீ போட்ட சண்டையை பார்த்து தான் ரொம்பவோ வீக்காக இருக்கும்னு நினச்சி 2 டீமன் லார்ட் அந்த பதவியே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம 8 பேர் ஆகிறதுக்கு காரணமே நீயா இருந்தா கூட இது ஒரு பெரிய மரியாதை, அதனால தான் ஒன்ன பேர் வைக்க சொல்றான் அப்படின்னு அவன் சொல்லுவோம். சரி ஓகே நான் வைக்கிறேன், ஆனா பேர் வச்சதுக்கு அப்புறம் கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிம்பிளா 8 கிரேட் டீமன் லார்ட்னே வச்சுட்டு போயிட வேண்டியதானே, ஆனா அது ரொம்பவும் மொக்கையா இருக்கும், பேசாம 8 ஸ்டார்ஸ்ன்னு வைக்கலாமா, 8 ஸ்டார்ஸ்னா அது ஆக்டோகிராம் தான், ஆக்டோகிராம்னு வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு ஹே ஆக்டோகிராம் இந்த பேர் சூப்பரா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது வல்டோரா ஏன் ஒன்னு சஜஷன் பண்ணான்னு, நல்ல பேர் தான் வச்சிருக்க அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. சரி ஓகே அப்படின்னா இன்னையில இருந்து இது ஆக்டோகிராம் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்றான். அந்த பர்கஸ்க்கு புது பேர் ஆக்டோகிராம் அப்படின்னு மாற்றி இருக்கிறதுனால அந்த மெய்டு வந்துட்டு திரும்பவும் ஆக்டோகிராமில் இருக்கிற எல்லாரையும் நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எல்லாரையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறா. அந்த மெய்டா வேஷம் போட்டு வந்தவளோட பேர் தான் வேலண்டைன், அதை தான் ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்டேவோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்க்ளூடிங் நம்ம ஹீரோவையோ ஒரு டீமன் லார்டா அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த மீட்டிங் முடிஞ்சு நம்ம ஹீரோ பிளான் பண்ணபடியே எல்லாமே நல்லபடியாக போச்சு. கிளேமனோட பிளான் படி லப்லாஸ் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சோட சீக்ரெட் இடத்துக்கு போகிறான். பார்த்தா அந்த இடத்துல ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே உள்ள வர தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீனா வந்து நிக்கிறா. உடனே லப்லாஸ் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த வேம்பயர் கூட சண்டை போட்டுவேன், ஆனா ஹீனா கூட சண்டை போட்டா கண்டிப்பா நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி லப்லாஸ் ஓடிட்டு இருக்கான். இப்போ ராய் அந்த இடத்துக்கு வரவோ திரும்பவோ இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி லப்லாஸ் டென்ஷன் ஆகுறான். நான் பர்கஸ்க்கு போயிருக்கிற நேரத்தில் நீ கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லவும், நீ என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு லப்லாஸ் கேட்கவும், கிளேமன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்லவும், இது உண்மையாக தான் சொல்றியா, கிளேமன் இறந்துட்டானா அப்படின்னு லப்லாஸ் கேட்கவும், அந்த முட்டாள் கிளேமன் மாதிரியே நீயே இப்போ சாக போற, உனக்கோ கிளேமனுக்கோ கனெக்ஷன் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா, அந்த முட்டாள் கிளேமனோட கதை தான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே லப்லாஸ் வந்துட்டு அவனை அடிக்கிறான். லப்லாஸ் சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்றான். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட வேம்பயர் பீமை யூஸ் பண்ணலான்னு பார்க்கறான். உன்னால அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீ இறந்து போயிட்ட அப்படின்னு
சொல்லி லப்லாஸ் அவனோட ஹார்ட் எடுத்து கையில் வச்சிருக்கான். என் ஃப்ரெண்டு கிளேமனை நீ கொன்னதுக்காக அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஹார்ட்டை நசுக்கிட்டு, கிளேமன் நான் ஃபர்ஸ்டே சொன்னனே நீ என் பேச்சை கேட்டிருக்கலாம்ல, ஹெல்ப் தேவைன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருத்தப்படுவாங்க இன்க்ளூடிங் நானும் தான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு சாங்கை போட்டு விட்டுருந்தாங்க. அது போக மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ டெம்பஸ்ல நின்றுட்டு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, லைஃப் திரும்பவும் நார்மலா போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அடுத்த வால்யூம்குள்ள காமிக் புக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி வல்டோரா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். லார்ட் ரீமரோ அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே நம்ம ஹீரோவை சேர் அப் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஒரிஜினல் ஃபார்மான ஸ்லைம் ஃபார்முக்கு மாதிரி ராங்காமலை ஏறுதான். நான் ஒரு போரிங்கான மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு ஒருத்தன் என்னை கத்தியால குத்தி நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லைமா ரீஎன்கார்னேஷன் ஆனேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன், என்னோட எதிரிங்களை தோக்கடிச்சேன். ஆக்டோகிராமில் இப்போ ஒரு டீமன் லார்டா இருக்கிறேன். என்னோட பேர் ரீமரோ டெம்பஸ்ட் அண்ட் நான் ஒரு ஸ்லைம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டூ பி கண்டினியூட் அப்படின்னு போட்டு முடிக்கிறாங்க. இதோட சீசன் 2 மொத்தமாக முடிஞ்சது. சீசன் 3 இன்னும் வரல. அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஓப்பனிங் சாங்கும் எண்டிங் சாங்கும் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.